பீர்க்கங்காய் தோல் துவையல். பீர்க்கங்காவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதோட தோலை சீவி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தோலை நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இதை வதக்கி எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே எண்ணெயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், வரமிளகாய் ஒரு 4, உங்கள் காரம் டேஸ்ட்டுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 மிளகாய் போட்டிருக்கேன். அது பருப்பு வறுத்ததுக்கப்புறமா அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதிலே ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம்னா ஒரு 5 வெங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயத்துலேயே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து வதக்கிட்டு கூட கொஞ்சமாக தேங்காயும் போட்டு வதக்கிடுங்க. மொத்தமாக எல்லாமே சேர்த்து அந்த பீர்க்கங்காய் தோலோட ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை துவையலாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இந்த மூந்தால் தோசைக்கு, பச்சைப்பயிர் தோசைக்கு இந்த சட்னி துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.